அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லா வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் திருவாரூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக ஒரு சுற்றுலாவுக்குரிய ஒரு மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இதிலே நமக்கு முன்னால் பேசிய சகோதரர் சபீர் அலி அவர்கள் நாம் எவ்வாறு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு செய்திகளை நமக்கு பதிவு வைத்தார்கள். நாம் இன்னும் சில செய்திகளை நாம் இவ்வுலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய கல்வி அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் எவ்வாறு இந்த உலக வாழ்க்கையை நாம் பயணிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், அந்த கல்வி அறிவை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி சில தகவல்களை சொல்வதற்கு நாம் ஆசைப்படுகின்றோம். உட்காரு, என்னாச்சுமா? அப்படியே உட்காந்துருங்க, நீங்க உட்காருங்க. சரி, கல்வியை பற்றி முதலில் இறைவன் சொல்லக்கூடிய ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனங்கள் பற்றி யாருக்காவது தெரியுமா? நீங்க தாமா பேசுறீங்க, பேசுறாள், நீனே சொல்லுமா? கல்வியை பற்றி இறைவன் சொல்லக்கூடிய ஒரு வசனம், அதுதான் முதலில் அருளப்பட்ட ஒரு வசனம். அந்த பையனை கேட்கிறேன். ஓகே, நீங்க சொல்லுங்கம்மா, யாராவது ஒரு ஆள், அந்த சபையில் இருக்கக்கூடிய பசங்க. புரியல? இக்ரக் பிஸ்மி ரப்பிக் அல்லது ஹலக். சரி, ஓகே. இந்த வசனங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருக்கும் பொழுது அருளப்பட்டது? ஓகே. கிரா குகையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர்களுக்கு முதலாக அருளப்பட்ட ஒரு வசனம் இக்ரக். இக்ரக் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் இறைவன் முதல் வார்த்தையாக, முதல் எழுத்தாக நமக்கு சொல்லக்கூடியது நீ படிப்பீராக. நம்முடைய கல்விகளை கற்க வேண்டும், கல்விகளை கற்று நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியை இறைவன் அதிலே நமக்கு பதிவு செய்கின்றான். கல்வியை கற்பதற்காக நாம் எந்த அளவுக்கு அதிகம் ஆர்வம் உடையவராக இருக்கிறோம். நாம் சில நபர்கள் நினைக்கலாம், இறைவன் குர்ஆனில் இக்ரா என்ற வார்த்தையை சொன்ன காரணத்தினால் திருக்குர்ஆனை படிக்க வேண்டும் என்று சில நபர்கள் சொல்வார்கள். திருக்குர்ஆனுக்கு மட்டும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது கிடையாது. எல்லா கல்விகளும் நம்முடைய கல்வியை மேன்மைப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இக்ரா. இக்ரா என்ற வார்த்தையின் மூலமாக இறைவன் நமக்கு பல்வேறு செய்திகளை அதிலே சொல்லுகின்றான். நீங்கள் உலகத்தில் வாழும் பொழுது பல்வேறு செய்திகளை அணுகக்கூடியவராக இருப்பீர்கள். அதை அறிய வேண்டும் என்றால், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதனுடைய நாலேஜ், அதனுடைய அறிவு நமக்கு இருக்க வேண்டும் என்றால், அந்த கல்வியை சார்ந்த படிப்புகளை நாம் படிக்க வேண்டும். இறைவன் பல்வேறு இடங்களில் நமக்கு ஒரு கேள்வியாக கேட்கின்றான். ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். கல்வியை கற்றவரும் கல்வியை கற்காதவரும் சமமாவார்களா? ஒரு ஆள் இருக்கிறாரு, நல்ல படித்த ஒரு நபராக இருப்பார். அவர் உலகத்திலே வாழும் பொழுது எது ஒரு உயர்தரமான ஒரு படிப்பாக இருக்கிறதோ? தம்பி, நீ சொல்லுமா, படிப்பிலே அதிக ஒரு உயர்தரமான ஒரு படிப்பு, மக்கள் விரும்பி இந்த படிப்பு தான் படிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு படிப்பு இருக்கு. அது என்ன படிப்புமா? சரி, நீ டாக்டருங்கிற, நீங்க நான் சொல்லு ஐடி, வேற யாரு? பைலட், அடுத்தது ஐஏஎஸ். எல்லா படிப்புகளும் என்னது? ஏஐயா?
எல்லா படிப்பை விட யூபிஎஸ் சார்பாக நடத்தக்கூடிய முதல் 3 கேட்டகிரி ஐஎஃப்எஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஇபின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாமும் இருக்கு. இப்படி அந்த யூபிஎஸ் சார்பாக பல்வேறு எக்ஸாம்களை நடத்துகின்றார்கள். அப்படி ஒரு ஆள் படித்துவிட்டு, ஒரு ஆள் ஐஏஎஸ் கலெக்டராக மாவட்ட ஆட்சியாளராக படித்துவிட்டு ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார். இன்னொரு நபர் எதுவுமே படிக்கல, பள்ளிக்கூடத்துக்கே ஒதுங்கல. சொல்லுவாங்கல்ல, மழை பெய்யுற கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்காத ஒரு நபரும்பாங்க. பள்ளிக்கூடத்துக்கே செல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர், கையெழுத்தும் போட தெரியாது, கை நாட்டா இருக்கக்கூடியவர். ஒரு பேப்பர் வந்தா எது மேல் பக்கம் எது கீழ்பக்கம் என்று தெரியாம தலைகீழ வைத்து படிக்கக்கூடியவரா இருப்பாரு. இப்படி கல்வி அறிவு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நபரும் கல்வி அறிவோடு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்யக்கூடிய அந்த நபர்களும் சமமா? மனிதன் என்ற இனத்தில் சமமா இருக்கலாம். அவரும் மனிதன், நானும் மனிதன், அதிலே சமம். கல்வி கற்றவரும் கல்வி கற்காதவரும் சமம் இல்லை என்று இறைவன் அந்த வசனத்திலே நமக்கு சொல்லுகின்றான். அப்ப கல்விகளை கற்க வேண்டும் என்று இறைவன் பல்வேறு இடங்களில் நமக்கு ஆழமாக ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு பதிய வைத்துக் கொண்டே இருக்கிறான். ஆனால் நாம் எந்த அளவுக்கு கல்விகளை கற்கக்கூடியவராக இருக்கிறோம்? கல்விகளை கற்பதற்காக நாம் எந்த அளவுக்கு அதிக முக்கியத்துவத்தை எடுக்கக்கூடியவராக இருக்கிறோம்? சில நபர்கள் சொல்லுவார்கள், எனக்கு படிப்பறிவே இல்லை, அதனால் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகல, அதனால் நான் மதரசாவுக்கு போகல, என்னால் குர்ஆன் ஓத தெரியல, திருக்குர்ஆனை ஓதாமல் நான் அப்படியே விட்டு விட்டேன் என்று சில முதுமை வயதை அடைந்த முதியோர்களாக இருக்கக்கூடிய அவரிடத்தில் கேட்கும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு பதிலாக இருக்கும். ஆனால் இறைவன் நமக்கு சொல்லுகின்றான், ரப்பி ஜித்னா இல்மா. கல்வியை வழங்குவது இறைவனுடைய கரத்தில் இருக்கிறது. நாம் இறைவனிடத்தில் கேட்க வேண்டும், என்னுடைய இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி எனக்கு பயனுள்ள கல்வியாக வழங்கு. அந்த கல்வி என்பது பயனுள்ள கல்வியாக இருக்க வேண்டும், அது பிரயோஜனமான ஒரு கல்வியாக இருக்க வேண்டும். இப்ப படித்தவர்கள் அதிகமாக தவறு செய்கிறார்களா, படிக்காமல் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்கிறார்களா? தம்பி நீங்க சொல்லுங்கம்மா, உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும், நீ சொல்லுப்பா. ஒரு ஆள் நல்லா படித்திருக்கிறார், அந்த படித்த நபர்கள் அதிகமான தவறுகளை செய்கிறார்களா, படிக்காமல் இருக்கக்கூடிய நபர்கள் அதிகமான தவறுகளை செய்கிறார்களா? படிக்காம படிச்சவங்க எப்படி தவறு செய்யறாங்க? ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுங்க. படித்தவர்கள் தவறு செய்யக்கூடிய காரணம் என்னென்ன இருக்கு? புரியல. இது உங்க வாய்க்குள்ளேயே சொல்லுறீங்க, நான் தகவல் சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்கம்மா. படிக்காதவங்களா? சார், படிக்காதவங்க செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன? போதை பொருட்கள். அது படிச்சோன்னு விற்கதான் செய்யறான். அதனால படிக்க கூடாது நம்ம சொல்ல கிடையாது, பின்னால தகவலை சொல்லுவோம். இருவருமே தவறுகள் செய்வார்கள். படித்தவனும் தவறு செய்வான், படிக்காமல் இருக்கக்கூடியவனும் தவறு செய்வான். அதிக தவறுகளை செய்யக்கூடியவன் யார் என்று பார்க்கும் பொழுது படித்தவனாக இருப்பான். ஒரு விஓ ஆபீஸ்ல வேலை செய்வான், அவன் படித்தவன். அவன்கிட்ட போய் நீங்க ஏதாவது ஒரு சர்டிபிகேட் கேளுங்க, பாய் இந்த சைடு கையில வெட்டுங்க பாய், இந்த சைடுல உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறோம்மா. அது தாசில்தார் ஆபீஸா இருந்தாலும் சரி, வேற எந்த இடமா இருந்தாலும் அரசு ஊழியராக இருக்கக்கூடியவர்கள் அதிகம் சம்பளத்தை வாங்குவார்கள். அது அதிக சம்பளத்தை வாங்கும் பொழுது அவர்கள் செய்யக்கூடியது இன்னொரு பக்கம் லஞ்சத்தை வாங்கக்கூடியது. அதனால அரசு ஊழியருக்கு போகக்கூடாது என்று விடக்கூடாது. நாம் படித்து அரசு ஊழியராக ஆக வேண்டும். ஏழைகளுக்கு அதிகமாக நம்மளால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் அவன் படித்திருந்தாலும் அந்த கல்வி அவனுக்கு பயனுள்ளதா இருக்கா? எவ்வித பயனும் இல்லையே. படித்தவன் என்று சொல்றான்,
படித்தவன் தான் லஞ்சம் வாங்கிறான், படித்தவன் என்று சொல்லுகின்றான். கல்லூரியை படிக்கக்கூடிய பல்வேறு மாணவர்கள் சென்னை போன்ற பெருநகரங்களிலும் கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களிலும் இருக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் தான் போதை பொருட்களில் மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. கல்வி அறிவு இருக்கு, அந்த போதை பொருட்களை சாப்பிட்டால் உடலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும், உடல் கூறுகள் அழிக்கப்படும், உடலில் இருக்கக்கூடிய சில உறுப்புகள் செயல் இழந்துவிடும் என்று தெரியும். தெரிந்தாலும் அந்த படித்தவனாக இருக்கக்கூடியவன் அதை சாப்பிடக்கூடியவனாக இருக்கிறானா இல்லையா? அதனாலதான் நாம் கல்விகளை கற்கக்கூடியவனாக இருந்தால் இறைவனிடத்தில் கேட்க வேண்டும், என்னுடைய இறைவா பயனுள்ள கல்வி எனக்கு கொடு. நான் ஒரு கல்வியை கற்கின்றேன், இந்த கல்வியின் மூலமாக எனக்கு பயன் கிடைக்க வேண்டுமே தவிர அந்த கல்வியின் மூலமாக நான் நஷ்டத்தை அடையக்கூடாது. கல்வி வேண்டும், கல்வியை கற்பது முக்கியம். அந்த கல்வி என்பது பயனுள்ள கல்வியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லுகிறார்கள், சகோதரா நீ சொல்லுமா, ஒரு மனிதன் இறந்து விட்டால் 3 செயல்கள் 3 அமல்களை தவிர அனைத்தும் துண்டிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லுகிறார்கள். அந்த 3 என்னென்ன? தம்பி உனக்கு பின்னாடி ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கானே, நீ சொல்லுப்பா. நீனே தான், புரியல, தெரியாதுன்னு சூப்பரான பதிலாக இருக்கேன். அந்த பதில் தப்பு. நன்மை, தீமை, பொறுமை, அவ்வளவுதானே? சரி, அது இல்லை, வேற யாருக்கு தெரியும்? நீ சொல்லுமா. மூன்று செயல்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். சதக்கத்துல் ஜாரியா, உயிரோடு இருக்கும் பொழுது நாம் என்னென்ன விஷயங்களை அல்லது எதை பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவராக இருந்தோமோ அந்த சதக்கத்துல் ஜாரியா நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு தர்மம். அதுதான் இறைவன் நம்முடைய மரணத்துக்கு பின்னால் உனக்கு கூலிகளை பெற்று தரும் என்று சொல்லுகின்றார்கள். இரண்டாவதாக சொல்லும் பொழுது மினல் இல்மின் யுன்ஃபவு பிஹி, பயனுள்ள கல்வி. நீ கல்வியை கற்பதாயிருந்தால் நீ ஒரு பயனுள்ள கல்வியை கற்றிருப்பாய். அந்த கல்வியின் மூலமாக பிறருக்கு பல்வேறு செய்திகளை நீ சொல்லி தந்திருப்பாய். பல்வேறு நபர்கள் அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவராக இருந்திருப்பார்கள். அந்த கல்வி உன்னுடைய மரணத்துக்கு பின்னால் உனக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது, உன்னை அரவணைக்கக்கூடியதாக இருக்கிறது, உன்னை காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள். அந்த பயனுள்ள கல்வி நம்மிடத்தில் இருக்கிறதா? அந்த கல்விகளை நாம் கற்கக்கூடியவராக இருக்கிறோமா? நம்முடைய கல்வியில் எந்த அளவுக்கு நாம் கற்றிருக்கிறோம்? நம்முடைய கல்வியின் மூலமாக பல்வேறு செயல்களில் நாம் ஈடுபடக்கூடியவராக இருக்கிறோமே? எவ்வித பயனும் இருக்காது, எவ்வித புரோஜனமும் இருக்காது. நமக்கு முன்னால் பேசும் பொழுது அந்த கேமை பற்றி சொன்னார்கள். அந்த கேம் மூலமாக பல்வேறு செய்திகளை நாம் அறிய முடிந்ததா, அல்லது அந்த கேமிலே நாம் அதிகமாக நம்முடைய அறிவை மழுகடிக்கக்கூடியதா இருந்ததா? நமக்கு கல்வி நானும் அதிலே வரவில்லை. நம்முடைய அறிவை மழுகடிக்கக்கூடிய ஒரு சிந்தனை அதிலே உருவாக்கப்பட்டது. கல்வியை பற்றி பல்வேறு செய்திகள் இஸ்லாம் சொல்லுகின்றது. ஆனால் கல்வியில் நாம் எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஆய்வறிக்கை மேற்கொள்ளப்படுகிறது 2022 அந்த ஆய்வறிக்கை இந்திய டுடேவில் அவர்கள் வெளியிடுகின்றார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த இஸ்லாமியரை பற்றி ஆய்வறிக்கை. அதை சொல்லிவிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமுடைய நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை அந்த ஆய்வறிக்கை அவர்கள் மேற்கொள்ளும் பொழுது, நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோமே, நாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அந்த கல்வியை 3 தரமாக பிரிப்பார்கள். 5ஆம் வகுப்பு வரை ஒன்று, அதே போல ஒரு 8ஆம் வகுப்பு வரை நடுநிலை பள்ளி, 8ஆம் வகுப்புக்கு மேல் மேல்நிலை பள்ளி, அதற்கு பிறகு பல்கலைக்கழகம். இதை ஒன்றாக பிரிக்கின்றார்கள். 100 இஸ்லாமியர்கள் இருந்தால்
63 இஸ்லாமியர்கள் மட்டும்தான் ஆரம்ப வகுப்பு கல்வியை கற்றுக்கொள்கின்றார்கள். 100 நபருக்கு 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை சுமார் 63 இஸ்லாமியர்கள் தான் அந்த ஆரம்ப கல்வி. கூடுதலாக எதுவும் இல்லை, ஆரம்ப கல்வியை அவ்வளவுதான் அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள். அதற்கு பிறகு சொல்லுகின்றார்கள் அந்த நடுநிலை அந்த கல்வியை பற்றி சொல்லும் பொழுது அது 63 இருந்து அப்படியே ஃபில்டர் பண்ணப்படுகிறது. ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதிலே குறைந்து விட்டு சுமார் 38 மாணவர்கள், 38 இருந்து 40 மாணவர்கள் வரைதான் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். அந்த 8ஆம் வகுப்புக்கு மேல் 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையை கணக்கு பண்ணும் பொழுது 15% தான். 100 நபர்களில் 15 மாணவர்கள் மட்டும்தான் இந்த 12ஆம் வகுப்பு வரை படிக்கிறார்கள். அதற்கு மேல் டிகிரிக்கு போகக்கூடியவர்கள், அந்த பல்கலைக்கழகம் கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள் சராசரி 4% 5% அல்லது 4 நபர்கள் அல்லது 5 நபர்கள் தான் பல்கலைக்கழகத்தை படிக்கக்கூடியவராக கல்லூரியிலே படிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்ற ஒரு ஆய்வு அறிக்கை இந்தியாவில் அது வெளியிடப்படுகிறது என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? நாம் எந்த அளவுக்கு நம்முடைய கல்விகளை கற்பதற்காக அதிக முக்கியத்துவத்தை நாம் எடுக்கின்றோம்? ஆர்வம் காட்டுவதில்லை. காரணம், உலக வாழ்க்கையை பார்ப்பது. என்னுடைய பக்கத்து வீட்டுக்கார மகிழ்ச்சியா இருக்கிறான், அவன் பைக்கில் போறான், எனக்கும் பைக்கு வேணும். வீட்டில் எப்படி இல்லாம நம்ம அடமுடிக்க முடியுமோ, பிரச்சனை பண்ண முடியுமோ அதை பிரச்சனை பண்ணி ஒரு பைக்கை வாங்கிறது. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா எனக்கு போக விருப்பம் இல்லை, நான் போக மாட்டேன், நான் என்னுடைய வீட்டில் இருந்துக்கிறேன் என்று எத்தனையோ இளைஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றமே. உலக வாழ்க்கை முக்கியம், உலகத்தில் பொருளாதாரம் முக்கியம். என்னுடைய தகப்பனார் அல்லது என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், அவர்கள் சம்பாதிக்கிறார்கள், அவரிடமிருந்து எனக்கு பொருளாதாரம் வருகிறது. நான் இங்கே செய்யக்கூடிய செயல்களை பற்றி என்னுடைய தகப்பனாருக்கு வாப்பாவுக்கு தெரியாது. அம்மாவை ஏற்றி கட்டி அம்மாவிட்டிருந்து என்னென்ன புடுங்க முடியுமோ அனைத்தும் முடுங்கி விடுது. அங்கே வாப்பா ஏதாவது கேட்கும் பொழுது அம்மா என்ன சொல்லுவாங்க, நம்மளோட புள்ள மாதிரி ஒரு தங்கமான புள்ள யாரும் இல்லைங்க, அவன் கரெக்டா ஐயோட தொழுகைக்கு போயிடுவாங்க, கரெக்டா கல்லூரிக்கு போவாங்க, கரெக்டா பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. அப்படி என்று நம்முடைய வாப்பாயிடம் நம்முடைய அம்மா சொல்லி சொல்லி அப்படியே மூடி விடுவார்கள். அவர் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த வெளிநாட்டில் உழைக்கிறார். யாருக்கு உழைக்கிறார்? பெரும்பாலான நபர்கள். எத்தனை நபர்கள் செல்போன் வைத்திருக்கீங்க? சும்மா கை தூக்குங்களேன். அப்ப நான் சரியா கவனிக்கல. உங்களுக்கு என்று தனியாக செல்போன் யாருக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறாங்க? சும்மா கை தூக்குங்க. அதுல எந்த கேள்வி வராது, கேள்வியெல்லாம் வராது, அந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன், அதனால கை தூக்கலாம். சரி, ஓகே. ஒரு வருடத்திற்கு கை ஓகே, ஒரு வருடத்திற்கு எத்தனை முறை நீங்க ட்ரெஸ் எடுக்கக்கூடியவரா இருப்பீங்க? ஒரு ஆளு பக்ரீத் வந்து அதுக்கு மட்டும் சட்டை ஃபேண்ட் எடுப்பாங்க, அல்லது ஹஜ்ஜு பெருநாள் வந்து அப்போ ஒரு சட்டையோ ஒரு ஃபேண்டோ எடுக்கக்கூடியவராக இருப்பாங்க. சில பேர் மாசம் மாசம் 2 எடுத்துக்கிட்டே இருக்கணும், வீட்டில் பீரோவில் அடிக்கிட்டே இருக்கும். இதை மாதிரி சில கேஸ் இருக்கிறாங்க. இன்னும் சில நபர்கள் எனக்கு மாதத்துக்கு 2 ட்ரெஸ் அல்லது வருஷத்துக்கு ஒரு 10 ட்ரெஸ், இப்படி ஒரு கணக்கு இருக்கும். இப்படி சொல்லக்கூடியவங்க யார் யார் இருக்கீங்க? வருடத்துக்கு ஒரு 10 ட்ரெஸ்ஸாவது நான் எடுத்துருவேன். அதை விட அதிகமாக தான் எடுப்பீங்களா? அதுவே குறைவா சொல்லிட்டோனோ? சரி, ஓகே. ஸ்மார்ட் வாட்ச் யாரெல்லாம் அணிஞ்சிருக்கீங்க? என்று இல்லப்பா, அதனால என்கிட்ட கேட்டுறாதீங்க யாருமே. ஓகே, இதில் உங்கள்ட்ட யார்ட்டையுமே கேள்விலாம் வராது, பயப்படாதீங்க. அதெல்லாம் தைரியமாக நீங்கள் கையை தூக்கலாம். சரி, ஓகே. இது ஓரளவு தான். விதவிதமான ஆடைகளை உடுத்தக்கூடியவராக இருக்கிறோம். இந்த ஆடையை நாம் உடுத்துகின்றமே, இந்த ஆடையை வாங்குவதற்காக நம்முடைய தகப்பனார் வெளிநாட்டில் இருந்து கொண்டு எவ்வளவு கஷ்டப்படுகின்றார், எவ்வளவு சிரமப்படுகின்றார், அதை நான் சிந்தித்து பார்க்கின்றோமா? ஆனா வெளிநாட்டில் இருக்கும் பொழுது சொகுசான வாழ்க்கையில இருக்கிறாரு,
கிடையாது. இப்படி ஒரு 10க்கு 10 ரூம் வெளிநாடுக்கு போனவங்களை கேட்டு பாருங்க. ஒரு 10க்கு 10 ரூமு, ஒரே ரூம்ல 4 பேர் 5 பேர் இருப்பார்கள். நிம்மதியான தூக்கம் இருக்காது, போதுமான உணவு இருக்காது. நல்லபடியாக நம்ம வெளிநாட்டில் இருக்கும் பொழுது நல்லபடியாக சம்பாதிக்க வேண்டும். என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய என்னுடைய மகனோ என்னுடைய மகளோ அவர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சிரமத்தை சந்தித்து உங்களுக்காக, நீங்கள் இந்தியாவில் இருக்கும் பொழுது ஊரிலே இருக்கும் பொழுது சிரமப்படக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு பொருளாதாரத்தை அனுப்பி வைக்கிறார்கள். அதன் மூலமாக நாம் விதவிதமான போனு, பைக்கு, ஆடையில், ஸ்மார்ட் வாட்ச், இப்படி பல்வேறு பொருட்களை வாங்கிக் கொள்கிறோம். பல்வேறு பொருட்களை வாங்கக்கூடியவராக இருக்கிறோம். இப்படி வாங்குகின்றமே, நம்முடைய தந்தையுடைய உழைப்பை நாம் சிந்தித்து பார்க்கின்றோமா? சிந்திக்காமல் இருக்கிறோம். அதை சிந்திக்காமல் இருந்துதான் அந்த படிப்புடைய முக்கியத்துவத்தை தெரியாமல் அறியாமல் நாமளும் ஒரு குறிப்பிட்ட வயது ஆகிவிட்டால் பாஸ்போர்ட் எடுத்து நாமளும் வெளிநாடு சென்று விடலாம். அங்க போனாதான் ஒரு நல்ல மதிப்பு, அங்க போனாதான் கை நிறைய சம்பாதிக்கலாம், அப்பொழுதுதான் ஊருக்கு வரும் பொழுது அப்படியே ஒரு கெத்தாக நம்ம அலையலாம் என்று நாம் எண்ணிக்கொள்கின்றோம். அது கெத்தே கிடையாது, அது மதிப்பே கிடையாது. நம்முடைய படிப்பு தான், நம்முடைய அதிகாரம் தான் நம்முடைய உயர்வை, அது நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தி தரக்கூடியது என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். விஓ ஆபீஸுக்கு போவீங்க, தாசில்தார் இருப்பார், அவரை சந்திப்பீங்க, அல்லது கலெக்டரை சந்திப்பீங்க, காவல்துறையை சந்திப்பீங்க. அதிகாரத்தில் இருக்கிறான், அவன் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அவன் அமர்ந்திருப்பான். நாம் ரொம்ப நேரமாக நம்முடைய கைகளை கட்டிக்கொண்டே இருப்போம். சில நபர்கள் உட்காரவே சொல்ல மாட்டான், அவர்கள் நின்று கொண்டே இருப்பார்கள். காரணம், நம்மிடத்தில் கல்வி இல்லை. கல்வி இருக்கும் பொழுது, அந்த கல்வி இருந்தால் நாமளும் ஒரு அதிகாரத்தில் உட்காரும் பொழுது மக்களுக்கு சேவை செய்வதற்கு இன்னும் அது பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அந்த கல்வியை கற்பதற்கு அதிக ஆர்வம் இல்லாமல் 12ஆம் வகுப்பிலே நம்முடைய கல்வியை நாம் விட்டுவிடக்கூடியவராக இருக்கிறோமே. கல்வி என்பது இரண்டும் இணைந்துதான். மார்க்க கல்வி இல்லை என்றால் அந்த உலக கல்வி எவ்வித பிரயோஜனமும் இல்லை. மார்க்கம் இல்லைனா உலக கல்வி கற்று என்ன பிரயோஜனம்? அது எவ்வித பயனும் இல்லையே. இன்னும் சில நபர்கள் சொல்வார்கள், கல்வி இல்லை என்றால் நம்மளால் உயர முடியாதா, நம்மளை மட்டம் தட்டுவதை போன்று, நம்முடைய ஆர்வத்தை குறைப்பதை போன்று சில நபர்களை சொல்லுவார்கள். நமக்கு ஸ்கூல்ல மதிய உணவு திட்டம் போடுறாங்களா? ஸ்கூல்ல சில ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல மதிய உணவு போடக்கூடியவராக இருப்பாங்க. அந்த திட்டத்தை உருவாக்கியவர் யார்? காமராஜர். சரி, ஓகே. தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வர் யார்? முன்னாள் முதல்வர், இப்பொழுது முதல்வர் யாரு? மு.க. ஸ்டாலின். அவருடைய தகப்பனார் யாரு? அவரும் முன்னாள் முதல்வர். காமராஜர் என்ன படிச்சிருக்காரு தெரியுமா? பிஏ படிச்சிருக்காரா, வேற என்ன படிச்சிருக்காரு? படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இவரை கலைஞர் அவர் எத்தனாவது படிச்சிருக்கிறாரு? ஏதோ ஒரு தகவல் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, டைம் ஆகிட்டே இருக்கு. அவரு 10வது. அவரு 10வது. காங்கிரஸ்ல கக்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாநில அவையில் அமைச்சராக இருந்தவர். அவரை தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. இந்த 3 நபர்களுமே தமிழ்நாட்டுக்கு பல்வேறு செயல் திட்டங்களை கொண்டு வந்தவர்கள், முதலமைச்சராக இருந்தவர்கள், மாநிலத்துக்கு பல்வேறு செயல் திட்டங்களை கொண்டு வந்தவர்கள். இந்த 3 நபரையும் நமக்கு உதாரணமாக காமிப்பாங்க. படிக்கலனா என்ன? கருணாநிதி மாதிரி மக்களுக்கு ஆட்சி செய்ய முடியாதா? காமராஜர் படிக்கலையே, காமராஜர் மாரி மதிய உணவு திட்டத்தை நம்மளால் கொண்டு வர முடியாதா என்று சில நபர்கள் நமக்கு படிக்காத சில மேதைகளை பற்றி சொல்லுவார்கள். அதெல்லாம் நம்பிடவே கூடாது. சில மேதைகள் தான் அவ்வாறு செய்ய முடிந்தது. பல்வேறு நபர்கள் படிக்காமல் இருக்கிறார்களே, அவர்களால் சில செயல் திட்டங்களை செய்ய முடிந்ததா? இல்ல. படிக்காமல் இருந்தாலும் எவ்வித பயனும் இல்லை. அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி
ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவர் யாரும் தெரியுமா? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவர் எத்தனாவது வரைக்கும் முடிச்சாரு? 1ஆவதா 2ஆவதா? 3ஆவது. யார் பாது? அவர் ஒரு டிகிரி முடிச்சவர், ஒரு தமிழ் மீடியத்தில் படித்தவர், ஒரு விஞ்ஞானி, இந்தியாவுடைய விஞ்ஞானி, ஜனாதிபதி, அப்படிப்பட்ட ஒரு நபர். அவரு கல்வி அறிவு உள்ளவர். அந்த கல்வி அறிவு ஏதாவது பிரயோஜனமா இருந்ததா? என்ன பிரயோஜனமா இருந்தது? ராக்கெட்டு கண்டுபிடிச்சார். அவருடைய மறுமை வாழ்க்கைக்கு என்ன பயனுள்ளதா இருந்தது? அடுத்த கேள்வி. ஜீரோ, மைனஸ் ஜீரோன்னு சொல்லலாம். அதாவது ஜீரோவுக்கு கீழே இன்னும் குறைந்துதான் போவதே தவிர எவ்வித பயனும் அவருக்கு இல்லை, எவ்வித பிரயோஜனமும் இல்லை. அதாவது நாம் இறைவன் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை அறியாமல் நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய கல்வியை மற்றும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டோம் என்றால், வணக்க வழிபாடுகள் இல்லாமல், தொழுகை இல்லாமல், அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை அறியாமல் நான் படிக்கக்கூடியவளாக இருக்கிறேன், உலக கல்வியை நான் தெரிந்து கொள்ளக்கூடியவளாக இருக்கிறேன் என்று சொன்னால் எவ்வித பிரயோஜனமும் இல்லை. மறுமை வாழ்க்கையில் அவர் 0% அடையக்கூடியவராக இருப்பார். சுவனத்துக்கு போக முடியாது. அவர் நரகவாசியாக மாறுவதை போன்றுதான் அந்த கல்வி பயனற்ற கல்வியாக மாறிவிடும். அதனாலதான் அல்லாஹ்வின் தூதர்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். என்னுடைய இறைவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் இல்மின் லா யன்ஃபு பிஹி, உன்னிடத்தில் கல்வியை கேட்கின்றேன், அந்த கல்வியின் மூலமாக ஈரு உலகத்திலும் எனக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், ஈரு உலகத்திலும் எனக்கு சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஈரு உலகத்திலும் பயனுள்ள கல்வி எனக்கு தருவியாக. ஒரு உலகத்துக்கு மட்டும் கல்வி போதுமானது கிடையாது. இந்த உலகத்தில் நான் படிச்சிட்டேன், பெரிய பெரிய விஞ்ஞானியாக இருக்கிறேன், ஏஐ என்று சொல்லக்கூடிய சாப்ட்வேரை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறேன், நவீன நுட்பங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறேன், என் மூலமாக பல்வேறு செய்திகள் மக்களுக்கு சென்று அடையக்கூடியதாக இருக்கு. ஆனால் நான் தொழுகல, வணக்க வழிபாடுகளில் நான் ஈடுபடவில்லை, அல்லாஹ்வை வணங்காமல் நான் அப்படியே ஒதுங்கி இருக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அப்படி இருந்தால் எவ்வாறு அது பயனுள்ள கல்வியாக இருக்கும்? அதுதான் அல்லாஹ்வின் தூதர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள். என்னுடைய இறைவா, எது பயனில்லாமல் இருக்கிறதோ அந்த கல்வியை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். கல்வியை கொடு, அது எனக்கு பயனுள்ள கல்வியாக கொடு, பிரயோஜனமான ஒரு கல்வியாக கொடு. உலகத்திலும் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும். உலகத்திலே நான் கற்று அதை நான் பிறருக்கு சொல்லித்தரும் பொழுது என்னுடைய மார்க்க சிந்தனையோடு அதை நான் பயணிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கல்வி எனக்கு கொடு. மறுமையிலே இதன் மூலமாக நான் நஷ்டவாளியாக மாறிவிடக் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கல்வியை கொடு என்று அல்லாஹ்வின் தூதர்கள் இறைவனிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்தார்களே, அந்த பிரார்த்தனை நாம் செய்கின்றோமா? எத்தனை நபர் நாம் செய்கிறோம்? யாராவது சொல்லுங்க பார்க்கும். சாப்பாடா? சாப்பாட்டுக்கு வேண்டி துவா செய்கிறோமா? இன்ஷா அல்லாஹ் வந்துடும், உங்களுக்கு சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்கு. சொல்லுங்கம்மா. நமக்கு பயனுள்ள கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இறைவனிடத்தில் அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்கின்றோமா? இல்லை, எவ்வித பிரார்த்தனையும் செய்யவில்லை. இறைவனிடத்தில் பிரார்த்தனை கேட்பதே நமக்கு ஒரு அலட்சியமா இருக்கு. இதெல்லாம் கேட்க வேண்டுமா? இதெல்லாம் செய்ய வேண்டுமா? அப்படி என்ற சிந்தனை அல்லாஹ்வின் தூதர்கள் அதை நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். எல்லா கல்வியும் நாம் கற்க வேண்டும், அந்த கல்வி பயனுள்ளதாக இருக்க வேண்டும். குர்ஆனை மட்டும் ஓதினால் போதுமானது அல்ல. குர்ஆனை ஓதினால் குர்ஆனில் இருக்கக்கூடிய செய்திகளை அறியலாம். நம்முடைய வாழ்க்கையிலே மறுமை வாழ்க்கைக்காக நம்மளை தயார்படுத்திக் கொள்ளலாம். உலகத்திலே பல சேவைகள் செய்வதாக இருந்தால், உலகத்திலே பிறருக்கு பயனுள்ளதாக ஒரு செய்தியை கொண்டு செல்வதாக இருந்தால் எதை நாம் கொண்டு செல்ல முடியும்? ஒரு சூறாவில் இறைவன் சொல்லுகின்றான், சிந்திக்க வேண்டும் என்று இறைவன் நமக்கு கட்டளையிடுகின்றான்.
அஃபலா யன்துரூன சொல்லுமா இல்ல வசனத்தை சொல்லு சொல்லுமா கரெக்டா தான் சொன்னீங்க. இதுல என்ன வைக்கப்படுற சொல்லு எழுந்திரிமா. கரெக்டா நீ சொன்ன தப்புலாம் நீ சொல்ல நீ கரெக்டா சொன்ன தெரிஞ்சதை சொல்லு சார். நீனா சொல்லு நீனு தான் சொன்ன நீனா சொல்லு சொல்லுமா. உன்னை கேட்கவே இல்லையே சார் சொல்லுங்க. அடுத்தது அல்ல அது போதுமானது. இது ஜும்மாவில அதிகமாக இந்த சூறாக்களை ஓதுவார்கள். இலல் இபிலி கைஃப குலிகத், இறைவன் நம்மளை பார்த்து கேட்கின்றான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விலங்கினங்கள் இருக்கிறது, ஒட்டகம் இருக்கிறது, அந்த ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? ஒட்டகம் எவ்வாறு இருக்கிறது, ஒட்டகத்திற்குரிய தனித்தன்மை என்ன, ஒட்டகத்தில் இறைவன் எவ்வாறு பல்வேறு சிறப்புகளை வழங்கியிருக்கிறான் என்று நாம் அதை சிந்திக்க வேண்டும் என்றால், அதனுடைய கல்வி இல்லை என்றால் எவ்வாறு சிந்திக்க முடியும்? விலங்கினங்களை ஆய்வு செய்யக்கூடிய, விலங்குகளை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த கல்வி இல்லை என்றால் ஒண்ணுமே செய்ய முடியாது. சமாயி, வானங்கள் எவ்வாறு மேலே நிறுவப்பட்டுள்ளது, தூணுகள் இல்லாமல், எவ்வித தடுப்புகள், அது எவ்வித தூண்களும் இல்லாமல் நான் வானத்தை நான் நிறுவப்பட்டுள்ளேன். அந்த வானங்கள் எவ்வாறு உங்களுக்கு மேலே நிறுவப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அதை நீங்கள் விளங்க மாட்டீர்களா? அல்லாஹ் தஆலா வானவில் சம்பந்தமாக வானத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்று இறைவன் சொல்லுகின்றான். வானத்தை ஆய்வு செய்யக்கூடிய கல்வி நமக்கு இல்லை. அதை நாம் சிந்திக்க முடியுமா? இப்படியே உட்கார்ந்துட்டே யோசிக்கலாம், எப்படா மேல போயிருக்கோம், எப்படா மேல இருக்கு. அதெல்லாம் அது சம்பந்தமாக நமக்கு கல்வி இருக்கும் பொழுது விண்ணுலகத்தை இறைவன் எவ்வாறு ஏற்படுத்தியிருக்கின்றான், மேகங்கள் எவ்வாறு நமக்கு மேலே படர செய்கின்றான், அந்த வானத்திலிருந்து எவ்வாறு நமக்கு நீரை இறைவன் கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான், மலைகளை பொழிய வைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை, அந்த கல்வியை நாம் கற்றுக்கொண்டாதான். தம்பி, இதை முடிச்சுட்டு போய் வாலிபால் விளையாடலாம்டா, முடிச்சுட்டு வாலிபால் விளையாடலாம்டா. நான் பேசுறதுல என்னை முடிச்சிருவீங்களாட்டுக்கு. அந்த வானவில் சம்பந்தமாக இறைவன் படிக்க சொல்லுகின்றான். இந்த மலைகள் எவ்வாறு நடப்பட்டுள்ளது, பூமி அசையாமல் இருப்பதற்காக, பூமி ஆடாமல் இருப்பதற்காக இறைவன் மலைகளை நிறுவப்பட்டிருக்கிறான். இந்த மலைகள் எவ்வாறு நிறுவப்பட்டுள்ளது என்று நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? மனிதன் வசிப்பதற்காக பல்வேறு கோள்கள் இருந்தாலும், எத்தனை கோளுமா இருக்கு? 7 கோள் தான் இருக்கா? 8 தான் இருக்கா? 9 தான், என்னடா 12 தான் இருக்கா? அதாவது எண்ண முடியாத அளவிற்கு இறைவன் இந்த கோள்களை படைத்திருக்கிறான். சூரிய குடும்பம் இருக்கு, அது சூரிய குடும்பத்தை சார்ந்து பல்வேறு கோள்கள், அதாவது புதன், பூமி, சந்திரன், வியாழனா, சரி வியாழன், இப்படி பல்வேறு கோள்கள் இருக்கு. இந்த பல்வேறு கோள்கள் எவ்வாறு இருக்கிறதோ இதே போல பல்வேறு சூரிய குடும்பத்தை இறைவன் படைத்திருக்கிறான். பல்வேறு சூரிய குடும்பத்தை எவ்வாறு இறைவன் படைத்திருக்கிறானோ அதே போல பல அண்டங்களை இறைவன் உருவாக்கி இருக்கிறான். பல்வேறு கேலக்சிகள், பல்வேறு அண்டங்கள் இருக்கிறது. பல்வேறு அண்டங்கள் இருந்தாலும் அதுல ஒரே ஒரு பூமி, அந்த ஒரு பூமியில பல்வேறு மக்கள் வசிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். பூமியை தவிர வேற எங்கேயும் வசிக்க முடியாது, பூமியை தவிர வேற எங்கேயும் மனிதன் வாழ முடியாது. கேட்கலாம், செவ்வாய் கிரகத்துல மனுஷனை வாழ வைப்பதற்காக முயற்சி செய்யறாங்களே, நிலவுல வாழ வைப்பதற்கு மனிதனை குடியேற்றுவதற்காக முயற்சி செய்யறாங்க. முயற்சி தான் செய்ய முடியும் தவிர மனிதன் அங்க போய் வாழவே முடியாது. அது இறைவன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. பூமியை தவிர இறைவன்
வேறு எங்கேயும் வாழ முடியாது என்று இறைவன் டிக்ளேர் பண்ணி சொல்லுகின்றான். பூமியில தான் இறைவன் வாழ முடியும் என்று கட்டளையிடுகின்றான். அந்த பூமி எவ்வாறு விரிவாக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? இறைவன் கேள்விகளை கேட்கின்றான். பூமியை பற்றி நாம் ஆய்வு செய்ய வேண்டும், பூமியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த படிப்பை புவியியல் சம்பந்தமாக படிக்கணும். புவியியல் சம்பந்தமாக படிக்காமல், அது ஆய்வு தெரியாமல் பூமியை பற்றி ஆய்வு செய்ய முடியுமா? அவனை கூப்பிடு. செய்ய முடியுமா தம்பி? எதை ஆய்வு செய்ய முடியுமா? வாட்சியா, துவாவையா, குரானியா? புரியல எப்படி 4 பேருமே சேர்த்து ஒரே மாதிரியா சொல்லி கொடுத்துட்டாங்களா? சரி, ஓகே. பூமியை ஆய்வு செய்ய வேண்டும் என்று இறைவன் அதில் சொல்லுகின்றான். பூமியை ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் அந்த புவியியல் சம்பந்தமாக நம்முடைய கல்வி இருக்க வேண்டும். அந்த கல்வியோடு இணைந்துதான் இறைவன் சொல்லக்கூடிய சட்டத்தை நாம் தெரிந்து கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில் அலைய முறையில் நடைமுறைப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட கல்வி நம்மிடத்தில் இருக்கிறதா? குரானே தொடர்பு இல்லை. குரானில் உள்ள இருக்கக்கூடிய வசனங்கள் எத்தனை இருக்கு நமக்கு தெரியாது. குரானில் இருக்கக்கூடிய எத்தனை சூறாக்கள் அருளப்பட்டு இருக்கிற நமக்கு தெரியாது. சரி, உன்னிட்டே ஒரு கேள்வி கேட்டோம். கருப்பு சட்டம் முன்னாடி அணிந்தா குரான்ல மொத்தம் எத்தனை சூறா இருக்கு? 112 111 114? தெளிவா இருக்கீங்களா? சரி, ஓகே. 114 சூறாக்கள் இருக்கு. சரி, இந்த சைடு ஒரு கேள்வி. சிவப்பு சட்டை நீனே சொல்லுமா? பின்னால எங்கே உன்னை தவிர யாருமே இல்லை. அந்த குரான்ல 114 சூறா இருக்கு. எந்த சூறாவுக்கு ஆரம்பத்தில் பிஸ்மில்லா என்ற வார்த்தை இல்லாமல் அந்த சூறா தொகுக்கப்பட்டு இருக்கும்? இப்படிலாம் கேள்வி கேட்டீங்களா? எனக்கு எப்படி தெரியும்? நீங்க கேள்வி கேட்பு முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கள் இப்படியே வராம காமேஸ்வரங்க அப்படியே ஓடி இருப்போம் நாங்க. அதானே? சொல்லுமா, யாருக்கு தெரியும்? சூரத்துல் நபுலா நம்லா நமுல். நீங்க என்ன சொன்னீங்க? ஏதோ ஒரு சூறா சொன்னீங்க. சூரத்துல் மரியம். வேற யாரு? தம்பி நீ சொல்லுமா. பச்சை சட்டைக்கு முன்னாடி அவனை எழுப்பி விட்டுரு. நாளைக்கு கரெக்டு தான். நீ சொல்லுப்பா. எந்த சூறாவுடைய பெயர்ல ஆரம்பத்தில் பிஸ்மில்லா என்ற வார்த்தை இல்லாமல் இருக்கு? புரியல? தெரியாது. அப்படி ஒரு சூறாவே இல்லம்மா அதுல குரான்ல. தம்பி அப்படி ஒரு சூறாவே இல்லையே. தெரியாத ஒரு சூறா இருக்கா? சூறாவுடைய பேரு அவன் தெரியாதுங்கிறான். சரி, இந்த சைடு நீங்க யாராவது சொல்லுங்க. நீ சொல்லுமா. சூரத்துல் தௌபா. அது எத்தனாவது அத்தியாயம் தெரியுமா? எத்தனாவது சூறா? 24 ஓகே 26. யாருக்காவது தெரியுமா எத்தனாவது சூறானே? 24 27. சரி, நீ சொல்லுமா. சப்பு சட்டை பச்சைக்கு முன்னாடி நீ தான் பேசிக்கிட்டே இருக்க. உன்னை தான் கேள்வி கேட்க முடியும் நான். சூரத்துல் தௌபா திருக்குறான்ல எத்தனாவது சூறாவை இடம்பெறுகிறது? 29. இது அவன்கிட்ட கேட்டேன், கேள்வி போயிடுச்சு. நீ சொல்லுமா. 29. சரி, அதனால தப்பான ஆன்சரு 9வது சூறா. அது 29னா மொத்தமா சேர்ந்து ஒருடைய எல்லாமே பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்களே. சரி, 9வது சூறா. ஓகேவா? வேற இடத்துல கேட்ட கேள்வி வேற எங்கேயோ போய் நின்றுடுச்சு. சரி, ஓகே. மறுபடியும் உள்ளார வந்துடும். திருக்குறானுடைய வசனங்களை மனனம் செய்யவில்லை. திருக்குறான் சொல்லக்கூடிய அது செய்திகளை சரியான முறையில் நாம் அறிந்து கொள்ளாமல், அதை தெரிந்து கொள்ளாமல் அப்படியே விட்டுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த கல்வியிலும் கூடுதல் கவனம் இல்லை. அதே போன்ற திருக்குறான் சொல்லக்கூடிய அந்த செய்தியை படிப்பதற்கும் நாம் கூடுதல் கவனம் எடுப்பது இல்லை. ஒன்று ஒரே பக்கமாக நாம் சாயக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மற்றொன்று இன்னொரு பக்கத்தில் இந்த கல்வியை கற்றுக்கொள்ளாமல் வேறொரு கல்வியின் பக்கம் கற்றுக்கொள்வதற்காக அதிக ஆர்வங்களை நாம் எடுக்கக்கூடியவராக இருக்கிறோம். நீங்க
கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னால், இப்ப நடக்கிறது 2025, 1000 வருடங்களுக்கு முன்னால் அதிகமான செய்திகளை வெளியிடுவது, அதிகமான புத்தகங்களை வெளியிடுவது, மருத்துவ குறிப்புகளை தருவது, கணக்கு சம்பந்தமாக தரக்கூடிய செய்திகளை யார் என்று பார்த்தால் இஸ்லாமியர்கள் தான் அந்த கல்வியில் மேலோங்கி இருந்தார்கள். பல்வேறு புத்தகங்கள் வரலாறுல இடம்பெறுகிறது. பல்வேறு புத்தகங்கள் அந்த அரபி புத்தகத்திலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டதான். பல்வேறு புத்தகங்கள் இங்கிலீஷ்ல வந்திருக்கிறது, தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ண மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்? அந்த 1000 வருடத்துக்கு முன்னால் பல்வேறு இஸ்லாமியர்கள் இந்த கல்வியிலே தேர்ச்சி பெற்றிருந்தார்கள், கல்வியை கற்றிருந்தார்கள். அனைத்து கல்விகளும் மருத்துவ ரீதியாக பல்வேறு செய்திகளை அறிந்து வைத்திருந்தார்கள். மருத்துவம் மட்டும் கிடையாது, வேற என்னென்ன கல்விகள் இருக்கிறதோ, வேற என்னென்ன குறிப்புகள் இருக்கிறதோ, அனைத்து குறிப்புகளும் அவர்கள் மூலமாக வெளியே வரக்கூடியதாக இருந்தது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த கல்வியை கற்பதற்கு சிறிது அளவும் நமக்கு ஆர்வம் இல்லாமல் அப்படியே விட்டுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மிடத்தில் இருக்கிறது. இந்திய விடுதலை எப்பொழுதுமா நடந்தது? 1947. எந்த மாசம்? ஜனவரியா பிப்ரவரியா? ஆகஸ்ட். ஆகஸ்ட் 15 17? சரி, 16 யாருக்கு விடுதலை அடைஞ்சது? 16 நம்முடைய அண்டை நாடு. கன்ஃபார்மா? வரலாறா? சரி, ஓகே. 1947 46 தெளிவா இருக்கீங்களா? சரி, 47க்கு முன்னால் வரை நாம் கல்வியில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தோம். அந்த அளவுக்கு கல்வி அறிவு இஸ்லாமியரிடத்தில் அதிகமாக இருந்தது. ஏதாவது ஒரு தவறுகள் நடந்தால், ஏதாவது ஒரு குற்றங்கள் நடந்தால், அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கொடுமைப்படுத்தக்கூடியவராக இருந்தால், அல்லது அடிமைத்தனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தால், முதலில் இந்த இஸ்லாமியர் தான் விழிப்புணர்வு அடைந்து அவர்களுக்கு எதிராக தன்னுடைய குரல்களை அவர்கள் பதிவு செய்யக்கூடியவராக இருந்தார்கள். அந்த அளவுக்கு கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள், கல்வியை அதிகமாக கற்றுக்கொண்டார்கள். நம்முடைய முன்னோர்கள் அந்த கல்வியை கற்றிருக்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? இந்த ஆங்கிலேயருடைய கல்வியை நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது, ஆங்கிலேயருடைய கல்வியை நமக்கு தேவையில்லை, நம்முடைய ஆங்கிலேயருடைய கல்வியை புறந்தள்ள வேண்டும், புறக்கணிக்க வேண்டும். ஏனென்று தெரியுமா? இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடியவன் ஆங்கிலேயர். இந்தியாவை அடிமைத்தனப்படுத்தியிருக்கிறான். தன்னுடைய தாய் நாடு ஒருத்தவன் அடிமையாக இருக்கிறான். அவன் அடிமைத்தனப்படுத்தக்கூடியவன். அவனுடைய கல்வியை நமக்கு கற்பது ஹராம் என்று நம்முடைய இமாம்கள், நம்முடைய முன்னோர்கள் பள்ளிவாசல் இருக்கும் பொழுது ஜும்மாவுடைய தினத்தில் மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். பல்வேறு நபர்கள் அந்த கல்வியை கற்க வேண்டாம், ஆங்கிலேய கல்விகளை புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லி இருக்கும் பொழுது நம்முடைய இஸ்லாமியர்கள் இந்த இந்திய விடுதலைக்காக தன்னுடைய உயிர்களை தியாகம் செய்வதற்கு பெரும் முயற்சி செய்தவர்கள், அதிகம் பங்களிப்பு செய்தவர்கள், அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தவர்கள், அதே வேளையில் தன்னுடைய கல்விகளை அவர்கள் புறக்கணிக்கக்கூடியவராக இருந்தார்கள். நீங்க வரலாறு படித்தா தெரியும். வரலாறு படிக்கும் பொழுது எந்த அளவிற்கு இஸ்லாமியர்களை அவர்கள் ஒரேடியாக மட்டம் தட்டுவது, இஸ்லாமியர்கள் எவ்வித பிரயோஜனம் இல்லாதவர்கள், இஸ்லாமியர்கள் எவ்வித பயனும் இல்லாதவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தற்போது வரலாறு மாற்றி அமைக்கப்படுகின்றது. திருப்பூர் கொடியாத்த குமார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனாவது படிச்சிருக்கீங்க? எத்தனாவதுமா படிக்கிறீங்க? அதுல எந்த கிளாஸ்ல வரும்? 5. வேற யாரு? 8. முன்னாடி 8ஆம் வகுப்பு படிக்கும் போது கொடிகாத்த குமரன் திருப்பூர், அவர் அந்த பேர் சொல்லப்படும். இப்பொழுதுலாம் 6ஆம் வகுப்பு அல்லது 7ஆம் 5ஆம் வகுப்புலே அந்த பாடத்தை கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு தகவல்.
அந்த கொடிகாத்த குமரன் என்ற தகவல் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா யாருக்காது? சொல்லு. சாவும்போது கொடியை வச்சுக்கிட்டே சாவதான். சரி, வேற காரணம்? கொடியை காத்துக்கிட்டு இருந்தாரா? சரி, அந்த காரணத்தை ஓரளவு நீங்க சொல்றீங்க. தம்பி நீனே சொல்லிடு. திருப்பூர் கொடிகாத்த குமரன் அவரோடு சேர்ந்து மொத்தம் எத்தனை நபர்கள் அந்த கொடியை தூக்கி கொண்டு போராடுவதற்கு சென்றார்கள்? 14, 12, 13. புரியல? சரி, மொத்தம் 8 பேர் போறாங்க. அந்த 8 பேர்ல திருப்பூர் குமரன் என்பவர் அது தலைமை தாங்கக்கூடியவராக இருக்கிறார். அவரோடு சேர்ந்து 7 இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அந்த 7 இஸ்லாமியர்கள் அந்த கொடியை தாங்கக்கூடியவராக இருக்கிறார்கள். கொடியை தூக்கி கொண்டு செல்லக்கூடியவராக இருக்கிறார்கள். அது எப்படிப்பட்ட காலகட்டம் தெரியுமா? ஆங்கிலேயருடைய கொடியை தவிர வேற எந்த கொடியும் யாரும் சுமக்க கூடாது, யாரும் தூக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் யாராவது கொடிகளை தூக்கி போராடக்கூடியவராக, மக்களுக்கு அறிவிப்பு செய்யக்கூடியவராக அப்படி இருந்தால் அவர்களை கடுமையாக தாக்குவார்கள், கடுமையாக அவர்களை அடிப்பார்கள், அவர்களை கொலை செய்வார்கள். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஆங்கிலேயருடைய நேரம். அந்த நேரத்தில் திருப்பூர் கொடிகாத்த குமரன் அவர் அந்த கொடியை தூக்கிட்டு போறார். அவரோடு சேர்ந்து ஒரு 7 இஸ்லாமியர்கள் போகின்றார்கள். அந்த 7 இஸ்லாமியர்கள் அந்த கொடியை சுமக்கின்றார்கள். அந்த 7 இஸ்லாமியர்களும் அவரோடு சேர்த்து கொல்லப்படுகின்றார். ஆனா அவர்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகின்றதா? 7 பெருசா 1 பெருசா? 7 நபர்கள் இந்த இந்தியாவுடைய கொடியை சுமந்ததுக்காக கொல்லப்படுகின்றார்கள். ஆனால் 7 பேரை பதிவு செய்யப்படவில்லை. ஒரே ஒரு நபர் தலைமையை தாங்கியதற்காக வேண்டி ஒரு நபருடைய பெயர் மட்டும் அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது, இதுவரைக்கும் வரலாறில் கொண்டு வரப்படுகிறது. ஏன் நம்முடைய இஸ்லாமுடைய வரலாறு மறைக்கப்படக்கூடிய காரணம் என்ன? செய்திகள் இல்லை. அந்த வரலாறை எழுதக்கூடிய, வரலாறை பதிவு செய்யக்கூடிய அந்த இடத்தில் இஸ்லாமுடைய கல்வி அறிவு இல்லை. நாம் அந்த கல்வி அறிவை படித்திருந்தால் நம்மளை பற்றி பல்வேறு இடங்களில் செய்திகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அதை ஆய்வு செய்து அந்த செய்திகளை மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடியவராக இருப்பார்கள். ஆனால் அந்த நாலேஜ், அந்த கல்வி, அந்த அறிவு இல்லாத காரணத்தினால்தான் இந்தியாவில் இஸ்லாமியர்களை 3ஆம் தரம் குடிமக்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக, இந்தியாவில் இஸ்லாமியர்களை அவருடைய சொந்த நாடு இல்லை, இவர் அந்நியர்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக பல்வேறு சூழ்ச்சிகள் உருவாக்கப்படக்கூடிய காரணம் நம்மிடத்தில் கல்வி அறிவு இல்லை, முக்கியமான இடத்தில் அமர முடியவில்லை. அந்த கல்வி அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இஸ்லாம் பல்வேறு இடங்களில் சொல்லுகின்றது. நாம் இறைவனிடத்தில் நாம் கல்வி அறிவை கேட்க வேண்டும் என்று இறைவன் நமக்கு போதிக்கின்றான். என்னுடைய இறைவா எனக்கு கல்வியை கொடு, ரப்பி ஜித்னி இல்மா, நானே அதை கற்றுக்கொள்ள முடியாது, நானே தெரிந்து கொள்ள முடியாது, எனக்கு கல்வியை வழங்கு, அது பயனுள்ள கல்வியை வழங்கு, பிரயோஜனமான கல்வியை வழங்கு, அந்த கல்வியை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கல்வியின் மூலமாக இவ்வுலகத்திலே நான் பல்வேறு நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கின்றோமா? நாம் இறைவனிடத்தில் கேட்கக்கூடியவராக இருக்கிறோமா? கேட்பது இல்லையே, இறைவனிடத்தில் செய்வது இல்லையே. நம்முடைய கல்விக்காக, நம்முடைய உலக வாழ்க்கையில் நாம் நல்ல ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாம் எந்த அளவிற்கு அதிக முக்கியத்துவத்தை நாம் எடுக்கக்கூடியவராக இருக்கிறோம்? அதில் எவ்வளவு கூடுதல் கவனங்களை நாம் பதிவு செய்யக்கூடியவராக இருக்கிறோம்? இல்ல, கூடுதல் முக்கியத்துவமே இல்லை. நம்மளை பத்தி என்ன பேசப்பட்டாலும் சரி, நம்மளை பத்தி எதை சொல்லப்பட்டாலும் சரி, வரலாறுகள் தவறாக பதிவு செய்யப்பட்டாலும் சரி, அதை கவலை இல்லை, அதை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் இல்லை. உலக விஷயமா? நமக்கு தேவையான ஸ்மார்ட் வாட்ச் கிடைச்சிருச்சு, நமக்கு தேவையான சட்டை இருக்கு, செல்போன் இருக்கு, பைக் இருக்கு, இது நமக்கு போதுமானது.
இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை வைத்திருந்தால் நமக்கு நன்மை கிடைத்துவிடும் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. ஒரு மனிதன் கல்வியை கற்காமல் அவன் செய்யக்கூடிய அமல்களை விட, பணிகளை விட, கல்வியை கற்றுக்கொண்டு அவன் செய்யக்கூடிய அந்த பணி என்பது மகத்தான ஒரு பணி. பல்வேறு சிறப்புகளை செய்யலாம், பல்வேறு தீமைகளை தடுக்கலாம். கல்வி அறிவு இல்லை என்றால், அவன் இருக்கும் பொழுது ஒரு தீமையை தடுப்பதாக இருந்தால் அவனால் முடியாது. சாத்திய கூறு கம்மியாக இருக்கும், அதிக முயற்சிகள் செய்ய முடியாது. ஆனால் அந்த நபர் கல்வியை கற்கக்கூடியவராக இருந்து அதற்கு பிறகு நன்மைகளை செய்யக்கூடியவராக, பிறருக்கு உபதேசம் செய்யக்கூடியவராக, பிறரை அரவணைக்கக்கூடியவராக, பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருந்தால் அதுக்கு தான் சாத்தியம் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை கவனித்து வைத்துக் கொண்டு நம்முடைய கல்வியை பயனுள்ளதாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் இறைவனிடத்திலே நம்முடைய கல்விக்காக பிரார்த்திக்க வேண்டும். அதே நேரத்தில் அது பயனுள்ள கல்வியாக இருக்க வேண்டும். அது எந்த கல்வியாக இருந்தாலும் சரி. இதோ குர்ஆனை படிக்கின்றோம், குர்ஆனை படித்துவிட்டு மனப்பாடம் பண்ணுகின்றோம், மனப்பாடம் பண்ணிவிட்டு அது பயனில்லாமல் இருந்தால் பிரயோஜனம் இல்லையே, அது சரியில்லையே. திருக்குர்ஆனை நாம் படிக்கக்கூடியவராக இருந்தால் திருக்குர்ஆன் சொன்ன அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் பயனுள்ள கல்வி. நான் திருக்குர்ஆனை படிப்பேன், திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய செய்தியை கேள்விப்படுவேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் கொண்டு வர மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்றால் அது பயனுள்ள கல்வி அல்ல, அது பிரயோஜனமான கல்வி அல்ல. போதை பொருட்களை பற்றி இறைவன் திருக்குர்ஆனிலே பல்வேறு செய்திகளாக சொல்கின்றான். பல்வேறு இடங்களில் இறைவன் அதை தடை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். மதுபானத்தை தடை செய்கின்றான். அதை படித்துவிட்டு நான் மதுபானத்தை அருந்தக்கூடியவனாக இருப்பேன். திருக்குர்ஆனை படித்துவிட்டு நான் போதை பொருட்களை அருந்தக்கூடியவனாக இருப்பேன். திருக்குர்ஆனை படித்துவிட்டு நான் தீமையிலே மூழ்கி இருக்கக்கூடியவனாக இருப்பேன் என்று சொன்னால் அது பயனில்லாத கல்வி, அது எவ்வித நன்மையும் இல்லாத கல்வி. அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நம்முடைய கல்வி தரத்தை ஈரு உலகத்திலும், இந்த உலகமாக இருந்தாலும் சரி, மறுமை உலகமாக இருந்தாலும் சரி, அதை வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு தான் நம்முடைய கல்வி தரத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர எவ்வித பயனும் இல்லாமல், எவ்வித நன்மையும் இல்லாமல், இவ்வுலகத்திலே நன்மை இல்லாமல், மறுமையிலும் நன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய கல்வி கற்று எவ்வித பிரயோஜனம் இல்லை என்பதை விளங்கிக் கொண்டு நம்முடைய பயனுள்ள கல்விக்காக இறைவனிடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.